வந்துட்டேன். இப்ப நல்லா இருக்கிறேன். சுகத்தை உணர்றேன். எலும்பெல்லாம் சுகத்தை உணர்றேன். ஆராதனை முடிஞ்சு இப்போ நான் உணர்ந்து பார்த்தேன். எனக்கு ஒரு தலைவலி கூட இல்லை. இனி எனக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். பலப்படுத்துற கிறிஸ்துவோட இருக்கு. The Holy Spirit told me this morning. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சொன்னார். Tell my people. என் ஜனத்திற்கு சொல். I have the power to bring back the dead things to life. எல்லா மரித்த காரியங்களையும் உயிர்ப்பிக்கிற வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது. Tell my people. என் ஜனத்திற்கு சொல். I am the one who raised Jesus from the grave. நானே இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினேன். The Holy Spirit tells you this morning. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார். I am the one who raised Jesus from the grave. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து நானே எழுப்பினேன். The power of grave was broken. கல்லறையின் வல்லமை உடைக்கப்பட்டது. The power of his resurrection began to rule. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையானது ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. Oh Rama mama mama siyala baba baba. He who raised Jesus from the dead. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். He who raised Jesus from the dead. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். Is raising you up now. இப்போது உங்களையும் உயிர் பெற செய்கிறார். Lift up your hands everybody. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்கள். In this small church. சிறிய ஆலயத்திலும் இருக்கிறவர்கள். Every little boy girl. சிறு பையனும் பெண்ணும். Every young person. எல்லா வாலிப தம்பி தங்கச்சியும். Lift up your hands. கரங்களை உயர்த்துங்கள். And say daddy. பிதாவே என்று சொல்லுங்கள். Revive all the dead things in my life. என்னுடைய வாழ்க்கையில் மரித்த எல்லா காரியத்தையும் உயிர் பெற செய்யும் ஆண்டவரே. Revive my dead prayer life. என்னுடைய மரித்த ஜெப வாழ்க்கையை உயிர் பெற செய்யும். Revive my spiritual life. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர் பெற செய்யும் ஆண்டவரே. Revive the parts in my body that are dead. என்னுடைய அவயவங்கள் எதெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ உயிர் பெற செய்யும் ஆண்டவரே. Every member in my body that's not working, I pray life will flow now. எல்லா அவயவங்களிலும் எங்கெல்லாம் மரணம் இருந்து செயல்படாமல் இருக்கிறதோ உம்முடைய ஜீவன் கடந்து போகும்படியா நான் ஜெபிக்கிறேன். Oh, in my mind the death will go. என்னுடைய மனதிலிருந்து மரணம் போவதாக. Oh, two people are being set free from the power of suicide. இதோ இரண்டு நபர்கள் தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறீர்கள். You want to commit suicide. நீங்கள் தற்கொலை செய்ய நினைத்தீர்கள். The Lord is touching you now. கர்த்தர் உங்களை தொடுகிறார். Now. இப்பொழுதே. You will not think about suicide anymore. நீங்கள் ஒரு நாளும் தற்கொலை செய்ய நினைப்பது இல்லை. You should not die. நீங்கள் மரிப்பது இல்லை. You shall live. நீங்கள் ஜீவிப்பீர்கள். You shall live as the daughter of the King of Kings. ராஜாதி ராஜாவுடைய குமாரத்தியாய் ஜீவிப்பீர்கள். You have a great future. உங்களுக்கு மிக சிறந்த எதிர்காலம் இருக்கிறது. Don't give up, says the Lord. விட்டு விடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Oh, mama, open your mouth and begin to pray. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்கள். வாய்களை திறந்து ஹalleluya. That Jesus Christ stood before the tomb of Lazarus. He is standing before your tomb. லாசருவின் கல்லறைக்கு முன்பாக நின்ற கர்த்தர் இன்று உங்களுடைய கல்லறைகளுக்கு முன்பாக நிற்கிறார். He is calling out your name. உங்களுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். Calling out your name. உங்களுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். Come out. வெளியே வா. My son, come out. என்னுடைய மகனே வெளியே வா. My daughter, come out. என்னுடைய குமாரத்தியே வெளியே வா. I come to set you free. நான் உன்னை விடுதலையாக்கும்படியாய் வந்திருக்கிறேன். The devil can put you in the grave. பிசாசு உன்னை கல்லறைக்குள் வைக்கலாம். But I will come all the way to the grave. நான் கல்லறைக்குள்ளாகவே கடந்து வருகிற கர்த்தர். I will come all the way to the grave. நான் கல்லறைக்குள்ளாகவே கடந்து வருகிற கர்த்தர். Call you out. நான் உன்னை வெளியே அழைக்கும்படி To call you வந்திருக்கிறேன். out. உன்னை வெளியே அழைக்கும்படி கடந்து bring you வந்திருக்கிறேன். out. உன்னை வெளியே அழைக்கும்படி. To break the power of Satan. பிசாசுடைய வல்லமையை உடைக்கும்படியாக. You shall not die. நீ மரிப்பது இல்லை. You shall live. நீ வாழுவாய். I see now many yokes are being broken right now. இப்போதே अनेक கட்டுகள் உடைக்கப்படுவதை நான் In the பார்க்கிறேன். name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. Every demon. எல்லா பிசாசும். Every demon of death. எல்லா மரணத்தின் பிசாசும். Listen to me. Every demon of death. என்னை கவனி பிசாசே மரணத்தின் ஆவியே. Every demon of death. மரணத்தின் பிசாசே. Demons. பிசாசுகளே. Demons. பிசாசுகளே. Demons. பிசாசுகளே. Demons of death. பிசாசுகளே மரணத்தின் பிசாசுகளே. Demons of depression. மன அழுத்தத்தின் பிசாசுகளே. Demons of sicknesses. வியாதியின் பிசாசுகளே. Demons of hopelessness. அவநம்பிக்கை கொடுத்த பிசாசுகளே. Leave. வெளியேறு இயேசுவே. Leave. வெளியேறு. The fire of God is falling upon you right now. கர்த்தருடைய அக்கினி விழுந்து கொண்டிருக்கிறது. Oh, lift up your hands and pray, everybody. கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள். The fire of ஹalleluya. God is falling upon you. தேவனுடைய அக்கினி உங்களுடைய சரீரத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது. In the small church, the Lord is touching you. சிறிய ஆலயத்திலே கர்த்தர் உங்களை தொடுகிறார். Lift up your hands and receive your miracle. கரங்களை உயர்த்தி
பெற்றுக்கொள்ளுங்கள். All those who follow me in the video, the Lord is touching you now. என்னை தொலைக்காட்சியிலே பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு The கொண்டிருக்கிறார். Lord is setting you free right now. கர்த்தர் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். The fire of God is falling upon you. கர்த்தருடைய அக்கினி விழுந்து கொண்டிருக்கிறது. The devil is leaving your home. பிசாசு உங்களை வீடுகளை விட்டு போய் The கொண்டிருக்கிறார். devil is leaving your marriage. உங்களுடைய திருமணத்தை விட்டு போய் The கொண்டிருக்கிறார். devil is leaving your business. உங்களுடைய வியாபாரத்தை விட்டு போய் The கொண்டிருக்கிறார். devil is leaving your children. உங்களுடைய பிள்ளைகளை விட்டு போய் கொண்டிருக்கிறார். That which is dead is coming back to life. எது மரித்ததோ அது மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து கொண்டிருக்கிறது. coming back to life. உயிர் பெற்று எழுகிறது. You would celebrate life. நீங்கள் ஜீவனை கொண்டாடுவீர்கள். You would celebrate life. நீங்கள் ஜீவனை கொண்டாடுவீர்கள். In your family you would celebrate life. குடும்பத்திலே ஜீவனை கொண்டாடுவீர்கள். Not death. மரணத்தை அல்ல. Not death. மரணத்தை அல்ல. Glory, fire, 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 fire. We feel fire, ஓ, fire. அக்கினி அக்கினி இறங்கி Oh, கொண்டிருக்கிறது. fire. பெற்றுக்கொள்ளுங்கள். Fire. ஹalleluya. Hallelujah. Hallelujah. Receive, my dear friend. பெற்றுக்கொள்ளுங்கள் சகோதரரே. Loka mama mama na shiala baba baba baba. Loka mama na shiala baba baba baba. Loka mama 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 mama. As I minister to you this morning, நான் உங்களுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது I'm going to ask the Lord to heal you right now. நான் ஆண்டவரை நோக்கி உங்களை சுஸ்தமாக்கும்படி ஜெபிக்க போகிறேன். Hallelujah. He's going to heal you right now. உங்களை இப்பொழுதே அவர் சுஸ்தமாக்குவார். Something is about to happen in your life. ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. Don't be worried about anything now. எதை குறித்தும் கவலை கொள்ளாதிருங்கள். When I say receive, you have to receive that. பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். Something will happen in your body. ஏதோ ஒன்று உங்களுடைய சரீரத்திலே சம்பவிக்கும். Something will happen in your soul. உங்களுடைய ஆத்துமாவிலே ஏதோ ஒன்று சம்பவிக்கும். Something will happen in your spirit. உங்களுடைய ஆவியிலே ஏதோ ஒன்று சம்பவிக்கும். Something is going to happen in your marriage. உங்களுடைய திருமணத்தில் ஏதோ ஒன்று சம்பவிக்கும். Something is going to happen in your business. உங்களுடைய வியாபாரத்தில் ஒன்று சம்பவிக்கும். Oh, life is coming to you. உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவன் வந்து Lift your கொண்டிருக்கிறது. hands, everybody. கரங்களை எல்லாரும் உயர்த்தி கொள்ளுங்கள். Everybody close your eyes. எல்லாரும் கண்களை In the மூடிக்கொள்ளுங்கள். small church, everybody lift your hands. சிறிய ஆலயத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. The Holy Spirit is here. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். Holy Spirit is here. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். Holy Spirit is here. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். Lift your hands, everyone. கரங்களை எல்லாரும் உயர்த்தி Close கொள்ளுங்கள். your eyes, கண்களை everybody. மூடிக்கொள்ளுங்கள். Lift your hands and close your eyes. கரங்களை உயர்த்தி கண்களை மூடிக்கொள்ளுங்கள். He is here. அவர் இங்கே இருக்கிறார். He who rose from the grave. கல்லறையிலிருந்து எழும்பினவர். Oh Ramama Karadiyamde. Oh Ramasia. The one who died and was buried on the third day, who came back to life. He is here standing now. அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தவர் இங்கே நின்று Oh கொண்டிருக்கிறார். Ramama, look upon him. அவரை நோக்கி பாருங்கள். Say, Jesus, இயேசுவே, you are standing before my tomb. நீர் என்னுடைய கல்லறைக்கு முன்பாக நின்று It's கொண்டிருக்கிறீர். not the devil. அது பிசாசு அல்ல. The devil put you in the tomb. பிசாசை கல்லறைக்குள் உங்களை But he போட்டார். is coming looking for you in the tomb. ஆனால் இயேசு உங்களை நோக்கி பார்த்து கல்லறைக்கு நேராக Oh வருகிறார். Ramama, he tells the devil, அவர் பிசாசை நோக்கி you சொல்லுகிறார், can put my children in the tomb, என்னுடைய பிள்ளைகளை கல்லறைக்குள் நீ but போடலாம். I will come all the way looking for them in the tomb. ஆனால் கல்லறைக்குள்ளாக அவர்களை நான் தேடி வருவேன். I'm going to bring them back. அவர்களை மறுபடியும் திரும்ப எடுத்துக் கொள்வேன். The glory is coming down. மகிமை இறங்கி I கொண்டிருக்கிறது. see the glory of God. நான் தேவனுடைய மகிமையை காண்கிறேன். In the balcony, I see the glory of God. பால்கனியின் Receive. பகுதியிலே தேவனுடைய மகிமையை காண்கிறேன். I see the heavens opened. வானங்கள் திறந்திருக்கிறதை I see காண்கிறேன். the heavens open. வானங்கள் திறந்திருக்கிறதை காண்கிறேன். Angels are coming down. தூதர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். Angels are coming down. தூதர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். They're coming down with gifts. அவர்கள் குழந்தைகளோடு கடந்து வந்து They're கொண்டிருக்கிறார்கள். coming down with miracles. அற்புதங்களோடு கடந்து வந்து They're கொண்டிருக்கிறார்கள். coming down with the healing. சுகத்தோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். They're coming down with the blessings. அவர்கள் ஆசீர்வாதங்களோடு கடந்து வந்து They கொண்டிருக்கிறார்கள். descend with the sword of flame and fire. ஹalleluya, அக்கினியோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். I see angels of God. தூதர்கள் கடந்து வந்து I see கொண்டிருக்கிறார்கள். angels of God. ஆண்டவருடைய தூதர்கள், Angels of ஆண்டவருடைய God. தூதர்கள், ஹalleluya. Demons leave. பிசாசுகளே வெளியேறு. Demons leave. பிசாசுகளே வெளியேறு. Oh, heaven is open. பரலோகம் திறந்திருக்கிறது. Receive. Heaven is open. பெற்றுக்கொள்ளுங்கள். பரலோகம் Heaven is திறந்திருக்கிறது. open. பரலோகம் திறந்து கொண்டிருக்கிறது. Heaven is open. பரலோகம் திறந்திருக்கிறது. Heaven is open. பரலோகம் திறந்திருக்கிறது. Glory, 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 தேவனுடைய glory. மகிமை. Glory. It's coming down. Receive, receive, பெற்றுக்கொள்ளுங்கள், receive. பெற்றுக்கொள்ளுங்கள். வந்து கொண்டிருக்கிறது. Step into the supernatural. அசாதாரணமான அந்த சூழ்நிலைக்குள் பிரவேசியுங்கள். Step into the supernatural. அசாதாரணத்துக்குள் பிரவேசியுங்கள். Those who see me in the video, step into the supernatural. தொலைக்காட்சியை பார்க்கிறவர்கள் பிரவேசியுங்கள். Glory அசாதாரணத்துக்குள் is coming down. மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. Oh, Rima, mama, 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 sia.
Le mama 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 mo. Holania shababa. Author of life. ஜீவாதிபதி. Lift your hands once again, everybody. எல்லாரும் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். Lift your hands. God is not through. கர்த்தர் இன்னும் முடிக்கவில்லை காரியங்களை. Something is moving. ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. Something is happening. ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது. Supernatural things are happening. அசாதாரண காரியங்கள். Oh la kabi anase. Ekanamo. Likanasi. Limamamo. Oh, now God is touching somebody who has an headache on one side. ஒரு பக்க தலைவலியோடு இருக்கிற ஒரு நபரை கர்த்தர் தொடுகிறார். The power of God is flowing in your head right now. ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய தலைக்குள்ளாக பாய்கிறது. Touch your head and pray right now. உங்களுடைய தலையை தொட்டு ஜெபியுங்கள். I see the power of God flowing into your nose. உங்களுடைய நரம்புகளுக்குள்ளாக தேவ வல்லமை கடந்து போய் கொண்டிருக்கிறது. Like an ointment. ஒரு தைலத்தை போல. And God is setting you free. ஆண்டவர் உங்களை கட்டவிழ்க்கிறார். It will never come back to you. திரும்ப வராது. Oh Ramase Limama Mamo. I see the spirits of witchcraft leaving some of your families now. மந்திர மாந்திரீக ஆவிகள் சிலருடைய குடும்பங்களை விட்டு போகிறதை நான் பார்க்கிறேன். Oh Rama, I speak to those demons now. இப்பொழுது அந்த பிசாசுகளை பார்த்து பேசு. Go back where you came. எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே திரும்பி போ. Go back where you came. எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே திரும்பி போ. Go back to that person who sent you. யார் அனுப்பினார்களோ அவர்களிடத்திற்கே திரும்பி போ. I revert those arrows in the name of Jesus. அந்த அம்புகளை நான் திருப்பி அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. In Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah. The Lord is touching quite a few of you at the lower back. சிலர் வலியோடு வந்த அந்த இடுப்பு பகுதியை தொட்டு கொண்டிருக்கிறார். Lower back. கீழ்ப்புறமான அந்த இடுப்பு பகுதியை தொட்டு கொண்டிருக்கிறார். Hallelujah. I see the power of God touching you right now. தேவனுடைய வல்லமை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். Put your hands together right at that place and pray right now. அந்த உடைய கரங்களை அந்த இடத்திற்கு நேராக வைத்து ஜெபியுங்கள். Right now. இப்பொழுதே There is something that's happening. ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது. Hallelujah. He is walking right now. அவர் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறார். Sister, he is walking by your side. சகோதரியே உன் பக்கமாக நடந்து கொண்டிருக்கிறார். Don't wait for him to touch you. You touch him. அவர் உன்னை தொடுவதற்காக காத்திராதே, நீ தொடு. You touch him. நீ தொடு மகளே. Oh, the hem of his garment fills the sanctuary right now. அவருடைய வஸ்திர தொங்கலால் இந்த ஆலயமே நிரம்பி இருக்கிறது. Fire. தேவனுடைய அக்கினி. ஹalleluya, அக்கினி. Lo mama. The one who walks in the midst of 7 golden lampstands. ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற தேவன். The one who walks in the midst of 7 golden lampstands. ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற தேவன். He is walking right now. இப்பொழுது அவர் உலாவுகிறார். You touch the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Receive the touch of God. ஆண்டவருடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the touch of God. ஆண்டவருடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive பெற்றுக்கொள்ளுங்கள் now. இப்பொழுதே Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. Jesus name. Receive. இயேசுவின் நாமத்தினாலே The பெற்றுக்கொள்ளுங்கள். fire of God is all around. ஆண்டவருடைய அக்கினி எல்லா இடத்தையும் Fire of சுற்றி God is இருக்கிறது. all around. ஆண்டவருடைய அக்கினி எல்லா இடத்தையும் சுற்றி இருக்கிறது. Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. Holy Spirit fire. பரிசுத்த ஆவியின் அக்கினி. Holy Spirit fire. பரிசுத்த ஆவியின் அக்கினி. Jesus name. இயேசுவின் நாமத்திலே. Jesus name. Receive the healing. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the healing. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. Now. இப்பொழுதே You sense death. Now there is life now. எங்கெல்லாம் மரணத்தை நீங்கள் உணர்ந்தீர்களோ அங்கே ஜீவன் இப்பொழுது The இருக்கிறது. Lord tells me to tell you now. ஆண்டவர் என்னிடத்திலே உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம். You are not in the tomb. You are outside the tomb now. நீங்கள் கல்லறைக்குள் இல்லை, கல்லறைக்கு வெளியே இருக்கிறீர்கள். You are outside the tomb. கல்லறைக்கு வெளியே இருக்கிறீர்கள். You come out. நீங்கள் வெளியே வந்து விட்டீர்கள். You come out. நீங்கள் வெளியே வந்து விட்டீர்கள். You have come out. நீங்கள் வெளியே வந்து விட்டீர்கள். The power of death is broken. மரணத்தின் வல்லமை உடைக்கப்பட்டது. Those who feel the touch of God in your life, ஆண்டவருடைய தொடுதலை உங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தவர்கள், just lift up your hand. God touched you now. கரங்களை உயர்த்தி நீங்க காண்பீங்கள். I'm going to give you only 1 minute. Quick சொல்லுங்கம்மா. நான் உடம்பு சரியில்லாததுக்கு அப்புறம் இது ஃபர்ஸ்ட் முறையா தேவ அபிஷேகம் தாங்க முடியாது சனத்தை உணர்ந்தேன். நல்லா இருக்கீங்களா? என்னால முட்டியில நிக்க முடியாது. உட்கார்ந்துட்டேன். இப்போ நல்லா இருக்கிறேன். சுகத்தை உணர்றேன். எலும்பெல்லாம் சுகத்தை உணர்றேன்.
Hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Jesus healer completely. Never again the sickness will come. Touch the name of Jesus. Anybody? வாங்க குயிக்கா வாங்க. சுகத்தை உடனே கசிட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு மாசமா எனக்கு தலைவலி. டாக்டர் ஸ்கேனிங் எடுக்க சொன்னாங்க. சிடி ஸ்கேன் எடுத்தால் தான் தலையில் ஃபுல்லாக தண்ணி சேர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து ஒரு 2 வாரம் மாத்திரை எடுத்தேன். ஆனால் இந்த கடந்த வாரத்தில் இந்த மாத்திரை எடுக்கல. ஆண்டவர் சுகத்தினால நான் பெறணும் ஆண்டவரே. நான் மாத்திரை மருந்தோடு உன் நாமத்தை நான் விரும்புகிறேன் ஆண்டவர். உன் நாமத்தை நான் வந்து ருசி பார்க்குறேன். எனக்கு சுகத்தை கூடான்னு இன்னைக்கு காலையில் வந்து நான் வந்து ஆண்டவர் ஆராதனைன்னு சொன்னேன். ஆராதனை சுகத்தை தரணும் ஆண்டவன் சொல்லி நான் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொன்னேன், தலைவலி ஒரு சைடு இருக்கிறவங்களுக்கு சுகமாக இருக்குது, ஆனால் இனி வராதுன்னு சொன்னார். நான் தலைவலி now God is touching somebody who has an headache on one side. ஒரு பக்க தலைவலியோடு இருக்கிற ஒரு நபரை கர்த்தர் தொடுகிறார். The power of God is flowing in your head right now. ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய தலைக்குள்ளாக பாய்கிறது. Touch your head and pray right now. உங்களுடைய தலையை தொட்டு ஜெபியுங்கள். I see the power of God flowing into your nose. உங்களுடைய நரம்புகளுக்குள்ளாக தேவ வல்லமை கடந்து போய் கொண்டிருக்கிறது. Like an ointment. ஒரு தைலத்தை போல. And God is setting you free. ஆண்டவர் உங்களை கட்டவிழ்க்கிறார். It will never come back to you. திரும்ப வராது. தலைவலியில கொஞ்சம் ஒரு சைடு தான் எனக்கு தலைவலி. ஒரு மாதிரி எனக்கு நடந்தாலே நடக்க முடியாது. ஒரு மாதிரி தளர்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் காலையிலேருந்து எனக்கு ஒரு ஆராதனை முடிஞ்சு இப்போ நான் உணர்ந்து பார்த்தேன், எனக்கு ஒரு தலைவலி கூட இல்லை. இனி எனக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோட இருக்கு. Hallelujah. God is truthful. Come on. ஹலோ, நான் எங்கள் சித்தி இங்கோ லாஸ்ட் வீக் இட்டுன்னு வந்தேன் இந்த ப்ரேயருக்கு. பிரமிளா சிஸ்டர் ப்ரேயர் பண்ணாங்க. டாக்டர் சொல்லியிருந்தாங்க 25% தான் இவங்களுக்கு இது பண்ண முடியும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டு 50% இதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே மகிமை. அவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த மகளுக்கு பூர்ண விடுதலை கொடுங்க. இந்த ஹார்ட்ல இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. விடுதலை இயேசு நாமத்தில் கூறுகிறேன் சுவாமி. இயேசு நாமத்தில். Be healed in the name of Jesus. Amen. கால் ரொம்ப வலியா இருந்துச்சு. என்னால் நின்று ஜோம் பண்ணவே முடியல. இப்போ நான் ஜோம் பண்ணிட்டு தொட்டு பார்க்க வந்த இடத்துல எனக்கு வலியே இல்லை. Amen. Hallelujah. ஆண்டவர் இந்த மகளுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார் இயேசுவின் நாமத்தில். முட்டு வலி எல்லாம் போகட்டும். Amen. வேற யாருமா? குயிக்கா வாங்க. குறைஞ்சது 10 மாதம் எனக்கு தலைவலியில் ரொம்ப நோய் இதுப்பட்டேன். ஆலயத்துக்கு வரும்போது கூட எனக்கு தலைவலி அதிகமாக இருந்தது. ஆலயத்துக்கு வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணி ஆண்டவர் என்னை தொட்டார். இந்த நிமிஷத்தில் நான் உணர்றேன், எனக்கு தலைவலின்றது என்னன்னு இப்போதைக்கு எனக்கு தெரியல. கர்த்தர் என்னை தொட்டார். நான் உடனே மனசார நான் கர்த்தருக்காக நன்றி. ரொம்ப பாதப்பட்ட தலைவலியில் ஆண்டவர் எத்தனை வருஷம்? குறைஞ்சது கிட்டத்தட்ட 1 வருஷமா இருக்குது. 1 வருஷம் போகவே இல்லை. ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்தது? எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. ஆண்டவர் என்னை தொட்டதாக நான் உணர்ந்தேன். ஆண்டவருக்காக நன்றி. 2 கையை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த தலைவலி இனிமேல் வரவே கூடாது சுவாமி. சொல்லுங்க, இயேசு நாமத்தில் மகளுக்கு பூரண விடுதலை. Jesus name. Jesus name. முதுகெலும்பு ரொம்ப நாளா வலிச்சிருச்சு. 1 வாரமா இப்போ பூர்ணமா சுகமா இருக்குது. ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். பின்னால பாத்தீங்களா, ஆண்டவர் சரியா சொன்னாரு. பின்னால வலி இருக்கு. The Lord is touching quite a few of you at the lower back. சிலர் வலியோடு வந்த அந்த இடுப்பு பகுதியை தொட்டு கொண்டிருக்கிறார். Lower back. கீழ்ப்புறமான அந்த இடுப்பு பகுதியை தொட்டு கொண்டிருக்கிறார். Hallelujah. I see the power of God touching you right now. தேவனுடைய வல்லமை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். Put your hands together right at that place and pray right now. அந்த உடைய கரங்களை அந்த இடத்திற்கு நேராக வைத்து ஜெபியுங்கள். Right now. Amen. ஆண்டவரே, இந்த மகளுக்கு பூர்ண விடுதலை கொடுங்க. இனிமேல் அந்த பிரச்சனை வரக்கூடாது. Amen. Hallelujah. எத்தனை பேர் மனநிலைமையில எனக்கு விடுதலை உண்டாயிச்சு? Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க குடும்பத்துல ஏதோ ஆண்டவர் செய்ய போகிறா? உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஏதோ செய்ய போகிறா? உங்களுடைய வியாபாரத்துல ஏதோ செய்ய போகிறா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Hallelujah. கரங்களை தட்டி அற்புதம் உனக்கு உண்டு. லாசருவே, பிசாசு உன்னை கல்லறையில் வைக்க முடியாது. கல்லறைக்கும் அதிபதி இயேசு மாத்திரமே. பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிற சுவாமி.